இரண்டு தனிமங்களுக்கு இடையிலான எலக்ட்ரான் கவர்திறன் வேறுபாடு 1.7 எனில் ஒரு பிணைப்பு எத்தனை சதவீதம் சகப்பிணைப்பு தன்மையைக் கொண்டுள்ளது? ஏ 75%, பி 25%, சி 50%, டி 100%. சரியான பதில் சி 50%. 7. பாலிங் அளவீட்டின்படி இரு தனிமங்களுக்கு இடையிலான எலக்ட்ரான் கவர்திறன் வேறுபாடு சரியாக ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை இருந்தால் அந்த பிணைப்பு 50% அயனித்தன்மையையும் 50% சகப்பிணைப்பு தன்மையையும் கொண்டிருக்கும். இது ஒரு பிணைப்பின் தன்மையை நிர்ணயிக்கும் முக்கிய எல்லையாகும். ஐசிடி கார்னர் எலக்ட்ரிசிட்டி பகுதி மாணவர்களுக்கு எதை புரிந்து கொள்ள உதவ முயல்கிறது? ஏ உயிரியல் செயல்முறைகள், பி மின்சுற்றுகள், சி வேதிவினைகள், டி இயந்திரவியல் விசைகள். சரியான பதில் பி மின்சுற்றுகள். சரியான விடை ஐசிடி கார்னர் என்பது கணினி உருவகப்படுத்துதல்கள் சிமுலேஷன்ஸ் மூலம் மின்சுற்றுகளின் செயல்பாட்டை மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மின்கலன்கள், கம்பிகள் மற்றும் விளக்குகளை இணைக்கும் முறையை விளக்குகிறது. எந்த சேர்மத்தின் யூபாக் பெயர் CH என்பதிலிருந்து முறையாக பெறப்பட்டது? ஏ மெத்தனால் மெத்தனால், பி பியூட்டனால் பியூட்டனால், சி புரோபேன் -1 ஆல் BROPANOL, டி எத்தனால் எட்டானல். சரியான பதில் சி புரோபேன் -1 ஆல் BROPANOL. 2. கொடுக்கப்பட்ட சங்கிலியில் 3 கார்பன் அணுக்கள் புரோபேன் உள்ளன மற்றும் முதல் கார்பனில் தொகுதி இணைந்துள்ளது. யூபாக் விதிகளின்படி ஆல்கஹாலுக்கு ஆல் ஓல் என்ற பின்னொட்டு சேர்க்கப்பட்டு புரோபேன் -1 ஆல் என அழைக்கப்படுகிறது. ஒரு தாவரத்தின் முக்கிய அச்சின் நிலத்தடி பகுதி என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ தண்டு ஸ்டெம், பி கணோ நோட், சி தண்டு தொகுதி ஷூட், டி வேர் ரூட். சரியான பதில் டி வேர் ரூட். சரியான விடை டி சோகஸ்மேலி தாவரத்தின் நிலத்துக்கு அடியில் வளரும் பகுதி வேர் தொகுதி எனப்படும். இது தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்துகிறது. வேர்கள் மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமச் சத்துக்களை உறிஞ்சி தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு அனுப்புகின்றன. சில தனிமங்கள் அணுக்கரு சிதைவுக்கு உள்ளாகும்போது அந்த நிகழ்வு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ அணுக்கரு சிதைவு நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன், பி அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபியூஷன், சி அணுக்கரு மாற்றுதல் நியூக்ளியர் டிரான்ஸ்மிட்டேஷன், டி அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன். சரியான பதில் ஏ அணுக்கரு சிதைவு நியூக்ளியர் டிஸ்இன்டிகிரேஷன். 2. ஒரு நிலையற்ற அணுக்கரு தன்னிச்சையாக சிதைந்து கதிரியக்கத்தை வெளியிடும் நிகழ்வு அணுக்கரு சிதைவு என்று அழைக்கப்படுகிறது. இதன் மூலம் அந்த அணுக்கரு ஒரு புதிய தனிமமாகவோ அல்லது குறைந்த ஆற்றல் கொண்ட நிலையையோ அடைகிறது. அறிவியல் கணக்கீடுகளில் அளவீடுகள் துல்லியமாக இருக்க வேண்டும் என்று உரை ஏன் வலியுறுத்துகிறது? ஏ நேரத்தை சேமிக்க, பி சரியான விளைவு அல்லது செயல்பாட்டை உறுதி செய்ய, சி சோதனைகளை மிகவும் சிக்கலாக்க, டி பயன்படுத்தப்படும் பொருட்களின் அளவை குறைக்க. சரியான பதில் பி சரியான விளைவு அல்லது செயல்பாட்டை உறுதி செய்ய. 1. அறிவியல் சோதனைகளில் துல்லியமான அளவீடுகள் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளையும் செயல்பாடுகளையும் உறுதி செய்ய முடியும். சிறிய அளவீட்டு பிழையும் பெரிய தவறான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் துல்லியம் அவசியம். 2. ஒரு கால்பந்தை உதைப்பது எந்த வகை விசைக்கு எடுத்துக்காட்டு? ஏ தொடா விசை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், பி காந்த விசை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், சி தொடு விசை கான்டாக்ட் ஃபோர்ஸ், டி ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரியான பதில் சி தொடு விசை கான்டாக்ட் ஃபோர்ஸ். 1. ஒரு பொருளின் மீது நேரடியாக விசையை செலுத்துவதன் மூலம் ஏற்படும் விசை தொடு விசை எனப்படும். கால்பந்தை உதைக்கும்போது காலிற்கும் பந்திற்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுவதால் இது தொடு விசை ஆகும். 2. எந்த மருத்துவ வல்லுநர்கள் ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்புகளை ஃபைபர் ஆப்டிக் பெரிஸ்கோப்ஸ் எண்டோஸ்கோப்புகளாக எண்டோஸ்கோப்ஸ் பயன்படுத்துகின்றனர்? ஏ பொறியாளர்கள் என்ஜினியர்ஸ், பி கட்டிடக் கலைஞர்கள் ஆர்கிடெக்ட்ஸ், சி புவியியலாளர்கள் ஜியாலஜிஸ்ட்ஸ், டி மருத்துவர்கள் டாக்டர்ஸ்.
சரியான பதில் டி மருத்துவர்கள், டாக்டர்ஸ். 5. சரியான விடை தி சோகஸ்மேலி மருத்துவர்கள் உடலின் உட்புற உறுப்புகளை அறுவை சிகிச்சை இன்றி காண்பதற்கு எண்டோஸ்கோப் எனப்படும் கருவியை பயன்படுத்துகின்றனர். இது முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் ஒளி இழை ஃபைபர் ஆப்டிக்ஸ் தொழில்நுட்பமாகும். புற்றுநோயியல் எந்த ஆய்வுத் துறையுடன் தொடர்புடையது? ஏ. புற்றுநோய், கேன்சர். பி. இதய நோய்கள், ஹார்ட் டிசீசஸ். சி. தொற்று நோய்கள், இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ். டி. மூளை கோளாறுகள், பிரெயின் டிசார்டர்ஸ். சரியான பதில் ஏ. புற்றுநோய், கேன்சர். 5. புற்றுநோயியல், ஆன்காலஜி என்பது புற்றுநோயை கண்டறிதல், சிகிச்சை அளித்தல் மற்றும் தடுப்பது தொடர்பான மருத்துவ பிரிவாகும். இது கட்டிகளின் வளர்ச்சி மற்றும் பரவல் பற்றிய ஆய்வுகளை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றில் எது வீட்டுக் கழிவுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. இரசாயன கசடு, கெமிக்கல் ஸ்லட்ஜ். பி. நெகிழி பொட்டிகள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். சி. காய்கறித் தோல்கள், வெஜிடபிள் பீல்ஸ். டி. உலோகத் துகள்கள், மெட்டாலிக் ஃபைலிங்ஸ். சரியான பதில் சி. காய்கறித் தோல்கள், வெஜிடபிள் பீல்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மெலி வீடுகளில் அன்றாட சமையல் மற்றும் உணவு தயாரிப்பின் போது உருவாகும் கழிவுகள் வீட்டுக் கழிவுகள் எனப்படும். காய்கறித் தோல்கள் எளிதில் மட்கக்கூடிய உயிரிய சிதைவுறும் கழிவுகள் ஆகும். பின்வருவனவற்றில் யோனிக்குள் விந்தணுக்கள் படிவதை தடுக்கும் ஒரு தடைமுறை பிறப்பு கட்டுப்பாட்டு முறை எது? ஏ. கருப்பையக சாதனம், இன்ட்ரூட்ரைன் டிவைஸ். பி. கர்ப்பப்பை வாய் மூடி, சர்வைக்கல் கேப். சி. ஆணுறை, கொண்டம். டி. கருத்தடைத் தகடு, டயஃப்ராம். சரியான பதில் சி. ஆணுறை, கொண்டம். 3. ஆணுறை, கொண்டம் என்பது ஒரு மெல்லிய உறை போன்ற அமைப்பாகும். இது விந்தணுக்கள் பெண்ணின் யோனிக்குள் நுழைவதைத் தடுத்து கருத்தரிப்பை தவிர்க்கிறது. இது ஒரு சிறந்த இயந்திர தடைமுறையாகும் மற்றும் பால்வினை நோய்கள் பரவுவதையும் தடுக்கிறது. மனித செவியுணர் வரம்பிற்கு மேலான அதிர்வெண்களைக் கொண்ட ஒலியை எந்த சொல் குறிக்கிறது? ஏ. கேட்கக்கூடிய அதிர்வு, ஆடிபிள் வைப்ரேஷன். பி. துணை ஒலி அதிர்வு, சப்சோனிக் வைப்ரேஷன். சி. இன்ஃப்ராசோனிக் அதிர்வு, இன்ஃப்ராசோனிக் வைப்ரேஷன். டி. மீயொலி அதிர்வு, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். சரியான பதில் டி. மீயொலி அதிர்வு, அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். சரியான விடை டி. சோகஸ்மெலி மனித செவியுணர் வரம்பு 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை ஆகும். இதற்கு மேலான அதிர்வெண் கொண்ட ஒலிகள் மீயொலி, அல்ட்ராசோனிக் எனப்படுகின்றன. இவை மருத்துவ ஸ்கேனிங் மற்றும் தொழில்துறை சுத்தம் செய்தல் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகின்றன. எந்த பொருள் அமில ஊடகத்தில் நிறமற்றதாகவும் ஆனால் கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறமாகவும் இருக்கும்? ஏ. பினாப்தலீன், ஃபினால்டலின். பி. சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட். சி. கண்ணாடித் தண்டு, கிளாஸ் ரோ. டி. மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ஆரஞ்சு. சரியான பதில் ஏ. பினாப்தலீன், ஃபினால்டலின். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி பினாப்தலீன் ஒரு செயற்கை நிறங்காட்டி. இது அமில கரைசலில் நிறமற்றதாகவும் காரக் கரைசலில் அடர் இளஞ்சிவப்பு நிறமாகவும் மாறும். இது வேதியியல் ஆய்வகங்களில் நடுநிலையாக்கல் வினைகளைக் கண்டறிய பயன்படுகிறது. ஒரு செல்லில் உள்ள பசுங்கணிகங்களின் முதன்மை செயல்பாடு என்ன? ஏ. ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். பி. ஆற்றல் சேமிப்பு. சி. புரதத் தொகுப்பு. டி. சுவாசம். சரியான பதில் ஏ. ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ். 7. பசுங்கணிகங்களில் உள்ள பச்சையம் சூரிய ஆற்றலை ஈர்த்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை உணவாக குளுக்கோஸ் மாற்றுகிறது. இந்த செயல்முறை ஒளிச்சேர்க்கை என்று அழைக்கப்படுகிறது. இது தாவரங்களின் உயிர்நாடியாகும். என் அலகு மீட்டர் ஏ2 எனில் அதை விசை மற்றும் நிறையின் அடிப்படையில் எவ்வாறு வெளிப்படுத்தலாம்? ஏ. வாட்ஸ் பெர் மீட்டர். பி. பாஸ்கல்ஸ் பெர் சதுர மீட்டர். சி. ஜூல்ஸ் பெர் கிலோகிராம். டி. நியூட்டன்ஸ் பெர் கிலோகிராம். சரியான பதில் டி. நியூட்டன்ஸ் பெர் கிலோகிராம். 7. சரியான விடை டி. சோகஸ்மெலி நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி எஃப்மா. எனவே AFM. இங்கு முடுக்கம் G என்பது விசை, நியூட்டன் மற்றும் நிறை kg ஆகியவற்றின் விகிதமான Nkg எனலாம். பரிமாண அடிப்படையில் மீட்டர் ஏ2 மற்றும் Nkg1 ஆகிய இரண்டும் சமமான அலகுகள் ஆகும்.
எந்த செயல்முறை மண்ணை மேலும் கீழும் கிளறி இழக்குவதை உள்ளடக்கியது? A. நீர்ப்பாசனம் irrigating. B. உழுதல் plowing. C. அறுவடை harvesting. D. உரமிடுதல் fertilizing. சரியான பதில் B. உழுதல் plowing. சரியான விடை B. சோகஸ்மெலி உழுதல் என்பது மண்ணை தலைகீழாக புரட்டி இழக்குவதன் மூலம் வேர்கள் ஆழமாகச் செல்லவும் காற்றோட்டம் அதிகரிக்கவும் உதவுகிறது. இது பயிர் சாகுபடியின் முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும். பால் காபி டிகாக்ஷனுடன் கலக்கப்படும் போது வண்ண மாற்றத்தை ஏற்படுத்துவது என்ன? A. வீழ்படிவு precipitation. B. ஒரு இரசாயன வினை a chemical reaction. C. ஆவியாதல் evaporation. D. ஒரு இயற்பியல் மாற்றம் a physical change. சரியான பதில் B. ஒரு இரசாயன வினை a chemical reaction. சரியான விடை B. சோகஸ்மெலி பாலில் உள்ள புரதங்கள் கேசின் காபியில் உள்ள டானின்களுடன் வினைபுரிவதால் நிற மாற்றம் மற்றும் சுவை மாற்றம் ஏற்படுகிறது. இது ஒரு புதிய பொருளை உருவாக்குவதால் இது ஒரு வேதியியல் மாற்றமாக அல்லது இரசாயன வினையாக கருதப்படுகிறது. பரம்பரைக்கு காரணமான டிஎன்ஏவின் பிரிவுகள் எங்கே அமைந்துள்ளன? A. குரோமோசோம்களில் on chromosomes. B. ரைபோசோம்களுக்குள் within ribosomes. C. உட்கருவிற்கு வெளியே outside the nucleus. D. செல் சைட்டோபிளாசத்தில் in the cell cytoplasm. சரியான பதில் A. குரோமோசோம்களில் on chromosomes. மரபு பண்புகளை கடத்தும் டிஎன்ஏவின் செயல் அலகுகளான ஜீன்கள் குரோமோசோம்களில் வரிசையாக அமைந்துள்ளன. குரோமோசோம்கள் செல்லின் உட்கருவினுள் காணப்படுகின்றன மற்றும் இவை பரம்பரை தகவல்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?